ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 21/9/2025 சம்ருதி SM21க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், ஒரே ஒரு போர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிசல்ட். ஏன் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமைனா நம்மளுக்கு வந்து ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்கும் நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சம்ருதிங்கிற பேரில் வருது. அதனால நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 709. ஸோ 7 வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக ஆயிருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமைனால நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 7 அப்படியே போர்டில் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா போர்டில் நம்மளுக்கு 1 கிடச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த 1 7 தான் நம்மளுக்கு கீ நம்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 நம்பர் தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ராவில் அதை வச்சு தான் நம்ம வந்து பெய்ஸுகளையும் அதோட நம்ம இந்த ட்ராவுக்கான போர்டையும் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். போன ட்ரா மாதிரியே நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியல்னால் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு வந்தவங்க அல்லது புதுசாக வந்தவங்களுக்காக நம்ம சொல்லிடுவோம். மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு அதிகபட்சமாக 9 ட்ரா. ஸோ 9 ட்ராவுக்கு மேலே வரலன்னா அது மிஸ்ஸிங் சீரியல் கணக்கில் கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்மளுடைய சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் NO 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். ஸோ 9 ட்ரா 9 ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து கணக்கு. அப்படி வரலன்னா நம்மளுக்கு வந்து 10வது ட்ரா நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலாக மாறிடும். அதாவது ஒரு நம்பர் இதிலேருந்து கிடச்சிரும். இங்கே 9 ட்ரானா இது டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ 9 ட்ரா முடிஞ்சுன்னா ஒரு ட்ரா நம்பர் மட்டும் நிற்கும். அதுதான் நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல். அப்படி பார்க்கும்போது இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ட்ரா வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வராமல் இருந்துச்சு. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து போர்ட்லேயும் போர்ட்லேயும் நம்பர் எடுத்திருக்கோம். போர்டை பொறுத்த வரைக்கும் 1ல் எடுத்திருந்தோம், போர்டை பொறுத்த வரைக்கும் 7ல் எடுத்திருந்தோம். ஸோ அதே ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். டோட்டல் நம்பர் அதாவது நம்பர் ஆஃப் ட்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டலாக 9 ட்ரா இருக்கா. ஸோ 10வது ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ 11வது ட்ராவில் நம்மளுக்கு வந்து இங்கே C1 கிடச்சிருந்துச்சி. இந்த இடம் நம்மளுக்கு வந்து ஹிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு இது 12வது ட்ரா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் A7 ஹிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 ட்ரா ஹிட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம என்ன போர்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல்ஸ் வந்து கண்டினியூஸாக வராத நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்குது. அதாவது அடுத்த ட்ராவில் வருதுன்னா அது தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 2 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருந்தனால தொடர்ச்சியாக 2லேயும் ஒரு நம்பர் சொல்லிட்டு தொடர்ச்சியாக வருது. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான டச்சாக இருக்க சான்சஸ் இருக்குது நண்பா. டச்சை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7. அதாவது டச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆல் போர்டுன்னு அர்த்தம். ஆல் போர்டில் 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. இந்த 7 அல்லது 1 நம்ம எந்த நம்பர்ஸோட பெயர் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இந்த 6 2 இந்த நம்பர்லேருந்து நம்ம டச் போட போகிறோம். ஏன் இந்த நம்பர் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த 7 1 நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குல்ல. இதோட வந்த நம்பர்ஸ் இந்த 7 1 அப்படியே எடுத்துக்கோங்களேன். 1 7 அதோட வந்த நம்பர்ஸை கணக்கு பண்ணுங்கள். 5 8 0 9. ஸோ மொத்தம் நம்ம கணக்கு பண்ணுங்கள். 6 நம்பர் ஆச்சு. 6 நம்பரில் வச்ச 4 நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 2 4 6 3. இப்போ இந்த 2 ட்ராவுக்கு முன்னாடி இருக்கிறது 2 4 6ன்னு இருக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ 3யை நகர்த்தியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 7 அல்லது 1 வரலன்ட்டா நம்மளுக்கு 3 இந்த ட்ராவில் இறங்க சான்சஸ் இருக்குது. 7 அல்லது 1 வரலன்ட்டா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3க்கு சான்சஸ் இருக்குது.
அதோட நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான டச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 1ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த 2 4 6 6லேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு நம்பர் வேணும். அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 3 1 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 3 ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த 1 அல்லது 3 இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸாக கலக்கி வர்றதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் 3 1 1 7 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வரலைன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் வந்து 1 7 வச்சு இந்த 2 4 6ல் பெயிர் போடுவாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட் படி இங்கே நம்ம பெயிர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு பெயிர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டடாக 1 7 மிஸ் ஆச்சுன்னா, அதாவது 1 7 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 1 7 நம்மளுக்கு டச் ஆக போகுது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 2 4 6 தான் நம்மளுக்கான கீ நம்பராக இருக்கும். அப்போ கீ நம்பராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 1 2 1 4 1 6 7 2 7 4 7 6ன்னு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது சப்போர்ட் நம்பர்ஸ். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது கெஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக உள்ளவங்களுக்கும் மற்றபடி கெஸ் பண்ண தெரியாதவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். இந்த ட்ராவில் நான் வந்து ஏ போர்டு கெஸ் பண்ணியிருக்கிறது 1 அல்லது 3 கெஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இப்போ இந்த 7 1 நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து 666லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 6 6. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 1 7, அதுக்கடுத்து 0 4 6 1 7, அதுக்கடுத்து 4 9 2 1 7, அதுக்கடுத்து 4 4 0 1 7, அதுக்கடுத்து நம்மளுக்கு 0 4 5 1 7, அதுக்கடுத்து 5 8 4 1 7, அதுக்கப்புறம் 9 9 5 இங்கே நம்மளுக்கு 1 7, அதுக்கடுத்து நம்மளுக்கு 9 6 0 இங்கே நம்மளுக்கு 1 7, அதுக்கடுத்து 9 2 3 இங்கேயும் நம்மளுக்கு 1 7, அதுக்கடுத்து 4 6 2 1 7, அதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே 1 இங்கே நம்மளுக்கு 7. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மேட். நான் தெளிவாக சொல்லிட்டேன். நிறையா நண்பர்கள் வந்து வீடியோவை தள்ளி விட்டுட்டு வந்து நிற்பீங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஸோ 1 7ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்பர் சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வரும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை 21/9/2025 சமுர்தி SM21க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.